வணக்கம் மக்களே. இன்னைக்கு காஞ்ச சுண்டக்காய் வத்த குழம்பு எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவையான எண்ணெயை ஊற்றிக்கோங்க ஒரு கடாயில். அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் வெந்தயம், ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் கடுகு இதெல்லாம் போட்டுட்டு 4 பச்சை மிளகா போல் கட் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டுட்டு சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் அளவுக்கு போட்டுக்கோங்க உரிச்சி. ஒரு 10 பூண்டு போல் உரித்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வரம் போல் நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான தக்காளி, நாங்கள் ஒரு 4 தக்காளி எடுத்துருக்குறோம். அந்த தக்காளியை மிக்ஸி ஜாரில் அரைச்சி அதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இது நல்லா பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் தனியாத்தூள், ஒரு ஸ்பூன் சீரகத்தூள், ஒரு ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு தனி மிளகாத்தூள் உங்களுக்கு காரம் தகுந்தா போல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு நாங்கள் ஒரு நெல்லிக்காய் பழம் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி வடிகட்டி ஊற்றிருக்கோம். உங்களுக்கு எவ்வளோ புளி வேணுமோ அந்த அளவுக்கு கரைச்சி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இது நல்லா கொதித்து வந்த பிறகு பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான உப்பை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா வறுத்து வச்ச காஞ்ச சுண்டக்காவை போட்டுட்டு ஒரு 2 பத்து அளவுக்கு தேங்காவை அரைச்சி அந்த பாலை மட்டும் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு லாஸ்ட்டாக கொதித்து வந்தோன்னும் ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு வெல்லத்தை உடச்சி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இறக்கிடுங்க. காஞ்ச சுண்டக்காய் வத்த குழம்பு ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைபே பண்ணிக்கோங்க.